நிசா நிசா, அடியே நிசா நில்றி. திரும்பி பார்க்குறாளான்னு பாரேன். யார் அது? யாரோ நம்மளை கூப்பிட்ற மாதிரியே இருக்கே. ஐயோ மாமி நீங்களா? எனக்கு கேட்கவே இல்லை மாமி. அது எப்படி உனக்கு கேட்கும்? காலையில் உன் புருஷன் கற்றுன்னு கத்திட்டு கிடந்தா நிசா நிசான்னு, அதே உனக்கு கேட்காம நின்றுக்கிட்டு இருந்தேன். சரி எங்கே போயிட்டு வர? நைட்டி கிழிஞ்சு போச்சு மாமி, அதான் 2 நைட்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு இங்கிட்டு வந்தேன். ஒரே நைட்டியை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிளிய தாண்டி செய்யும். என்ன மாமி இப்படி சொல்கிறீங்க? வேற என்னடி சொல்கிறேன்? எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு நைட்டியை தான் போட்டுக்கிட்டு அலையிறேன். என்ன மாமி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நைட்டியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு என்னடி தெரியும்? நைட்டியை கண்டுபிடிச்சது யாரு? என்ன மாமி இப்படி கேட்குறீங்க? எனக்கு தெரியாது மாமி. அப்புறம் நைட்டி என்னமோ நீ கண்டுபிடிச்ச மாதிரி துவைக்காம கூட போட்டுக்கிட்டு தெரியல. அதெல்லாம் நாங்கள் துவைச்சி தான் போடுவோம். எங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், யார் கண்டுபிடிச்சதுன்னு. பெரிய தெரிஞ்ச மாதிரியே பேசுவீங்க மாமி. எனக்கு தெரியாதுன்னு உனக்கு யாரடி சொன்னது? என்கிட்ட கேள்றி, நான் சொல்கிறேன் நைட்டியை பற்றி. நல்லா கேட்டுக்கடி. நைட்டியை ஐரோப்பாவில் இருக்க காட்டுவாசியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே ரொம்ப குளிராக இருக்கனால பொண்ணுங்க வந்து குளிரை தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் காட்டில் கொசு பூச்சி இதெல்லாம் அதிகமாக இருக்கும்ல, அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக உடம்பு பூரா மறைக்கணும்னு கண்டுபிடிச்சது தான் அந்த ட்ரெஸ்ஸு. அதை தான் நீங்கள் நைட்டின்னு போட்டுக்கிட்டு அலையிறீங்க. சரிங்க மாமி மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் ஏதோ பேசிட்டேன். அதுக்கு சொல்லலடி, நைட்டிங்கிறது நைட்டில் போடுறது. எப்போ பார்த்தாலும் ரவும் பகலும் நைட்டிலே தாண்டி இருக்கீங்க, அது பார்க்க நல்லாவா இருக்குது? அதான் பீரோ நிறையா சேலை வச்சுருக்கீங்கல்ல, சேலை எடுத்து அழகழகாக கட்ட வேண்டியதானே, அப்போ தானே பொண்ணு மாதிரி தெரியும். எப்போ பார்த்தாலும் இந்த அழுக்கு நைட்டிலே இருந்தா. மாமி உங்கள்கிட்ட பேசினா தப்பிக்க முடியாது, நான் போயிட்டு வரேன் மாமி. இந்த கிழவிக்கு என்ன எல்லா விஷயமுமே தெரியுது பாருங்க மக்களே. நல்லது சொன்னால் எங்கே கேட்குறாளுங்க? எப்போ பார்த்தாலும் இந்த அழுக்கு நைட்டியை மாட்டிக்கிட்டே திரியிறாளுங்க. இவளுக்கு புருஷங்க கூட இவளுகளை பார்த்தா பயந்துக்கிட்டு ஓடுறாங்க. ஒரு சீலையிலே கட்டினா பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பழைய ஆளுக அப்படிங்கிற ஆளுக. என்னத்தை சொல்கிறது? சரிங்க மக்களே, நாளைக்கு அவள் வராமலா போயிடுவா, நாளைக்கு பார்க்கலாம்.